இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது திருவருகை காலம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு இன்று. இன்றைய வார்த்தை வழிபாடு, முதல் வாசகம் எரேமியா தீர்க்கதரிசி 33 அதிகாரம், இறை வார்த்தைகள் 14 முதல் 16 வரை. இரண்டாவது வாசகம் 1 தெசலோனிக்கர் 3:12 முதல் 4 அதிகாரம் 2 வரை. லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 25 முதல் 28, 34 முதல் 36. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காலங்கள் பல வகை உண்டு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களாக நாம் படிக்கிறோம். தமிழ் இலக்கண பாடத்திலே ஆசிரியர் 3 காலங்களையும் விளக்கிய பிறகு மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். நாளை தமிழ் இலக்கண பரீட்சை, அது என்ன காலம் என்று கேட்கிறார். அதற்கு ஒரு மாணவர் எழுந்து பதில் சொல்லுகிறார், சார், எங்களுக்கு இது போதாத காலம் என்று. உண்மையிலேயே கிறிஸ்துவ விசுவாசத்தில் வாழக்கூடிய பலருக்கு இந்த திருவருகை காலம் ஒரு போதாத காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் பல்வேறு பிரச்சனைகள் நம்மை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கின்றன. நிம்மதியாக இருப்பவர் 2 பேர் என்று சொல்லுவார்கள். ஒருவர் இன்னும் பிறக்கவில்லை, மற்றவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று கூறுவார்கள். உயிருடன் இருப்பவர்களுக்கெல்லாம் போதாத காலம், பொல்லாத காலம். மனிதருக்கு மட்டுமல்ல, இயற்கை அனைத்துமே பேறுகால வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறது இறை வார்த்தை. ரோமியர்கள் திருமுகத்தில் 8 அதிகாரம் 22, 23 படிக்கிறோம். இப்படிப்பட்ட போதாத காலத்தில் தாயாம் திரு அவை இன்று திருவருகை காலத்தை தொடங்குகிறது. இந்த திருவருகை காலம் எதிர்பார்ப்பின் காலம், நம்பிக்கையின் காலம், திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்க காலம், கிறிஸ்துவின் பிறப்பு விழாவிற்காக நம்மை தயாரிக்கும் காலம். எனவே ஒரு பொருளுக்காக, ஒரு நிகழ்வுக்காக தயாரிக்கிற போது பல தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். இன்று தியாகங்கள் செய்வது எட்டாத கனியாக இருக்கிறது. பொறுமை இல்லை, அன்பு இல்லை, அக்கறை இல்லை. அவசர உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு இந்த திருவருகை காலம் போதாத காலம்தானே. அன்று இஸ்ராயல் மக்கள் கிறிஸ்துவின் முதல் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். மெசியா நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் என்று ஏங்கினார்கள் என்பது இன்று முதல் வாசகம் கூறக்கூடிய உண்மை. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை ஆவலோடு எதிர்நோக்கினர் என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உலக நாடுகளை சமாதானத்தில் ஒன்று சேர்க்க வந்த கிறிஸ்து நமது சாவிலும் உயிர்ப்பிலும் வான்வீட்டின் கதவுகளை திறந்துவிட்டார். அவரது இறுதி வருகையின் போது நமக்கு நிறைவான மீட்பை அளிப்பார். ஆனால் நிகழ்காலத்தில் அருள் வாக்கு, அருள் அடையாளங்கள், அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் ஆகியவற்றின் வாயிலாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்று அருள் அடையாளங்களை நாம் மதிக்கிறோமா? இறை வார்த்தை நிகழ்வுகளை நாம் நினைத்து பார்க்கிறோமா? கடவுள் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனத்தோடு கேட்டு அதன்படி நடக்கிறோமா? பிரியமானவர்களே, நகைச்சுவையாக கூறுவார்கள், ஆடி மாதத்தில் ஏன் பலத்த காற்று வீசுகிறது என்று கேட்டு ஒரு பதிலை கூறுவார்கள். புதியதாக திருமணம் செய்த தம்பதியர்களை ஆடி மாதத்தில் பிரித்து விடுகின்றனர். இவ்வாறு பிரிக்கப்பட்டவர்கள் ஒருவர் மற்றவர் நினைத்து விடுகின்ற ஏக்க பெருமூச்சு பலத்த காற்றாக வீசுகிறதாம். ஆம், அவ்வாறே மணமகனாம் கிறிஸ்துவை பிரிந்த மணமகளாம் திரு அவையும் அவரது 2ஆம் வருகை நினைத்து ஏக்க பெருமூச்சு விடுகிறது. மாரநாத்தா, ஆண்டவரே வருக. 1 கொரிந்தியர் 16:22.
என்று நாம் பெருமூச்சு விட வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசுவே வாரும். திருவெளிப்பாடு 22:20 நாம் கூறுவது போல கிறிஸ்துவை கூவி திரு அவை அழைக்க வேண்டும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம் என்று திருவெளிப்பாட்டில் திருச்சபை உருக்கமாக மன்றாடுகின்றது. ஆனால் திருச்சபை உறுப்பினர்களாக நாம் என்ன செய்கிறோம்? அன்றாட உலகத்தின் வாழ்க்கையிலே மிகவும் பரபரப்பாய் இருக்கிறோம் அல்லவா? இயேசுவின் 2ஆம் வருகை எப்போது நிகழும்? அந்த நாளும் வேலையும் எவருக்கும் தெரியாது என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. மத்தேயு நற்செய்தி 24:36. காலங்களையும் நேரங்களையும் அறிவது நமக்கு உரியது அல்ல என்றும் அறிவுறுத்துகிறது திருத்தூதர் பணி 1:7. இறுதி நாள்களில் இயற்கையில் பல்வேறு குழப்பங்களும் கொந்தளிப்பும் நிகழும் என்பதை முன்னறிவித்து எப்போதும் விழிப்பாக இருந்து மன்றாடி இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து அறிவுறுத்துகிறார். நாம் தூங்கக்கூடாது, நமக்கு விழிப்புணர்வு தேவை. நாம் விழிப்பாக இருந்து மன்றாடி கடவுளை சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். ஒரு மாணவன் தேர்விலே தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஏன் அவன் தூங்குகிறான் என்று அவனை ஆசிரியர் கேட்டதற்கு அவன் இவ்வாறு பதில் சொல்கிறானாம்: தேர்வில் கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்றால் முழிச்சுக்கிட்டு இருக்காதே என்று தேர்வுக்கு வருகிற போது என் அப்பா சொன்னார் சார். பிரியமானவர்களே, வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க முடியாதவர்கள் அவற்றிலிருந்து தப்பி ஓடுகின்றார்கள், தூங்குகின்றார்கள். குடி வெறியிலும் களியாட்டத்திலும் என்று ஈடுபடுவது ஏன்? வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க முடியாதவர்கள். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஒருவர் திருப்பலியில் அல்லேலூயா என்று பாடுவதற்கு பதிலாக கல்லேலூயா கல்லேலூயா, 10 ரூபாய்க்கு கல் குடித்தேன், போதை வரவில்லை, மேலும் 10 ரூபாய்க்கு கல் குடி என்கிறார் ஆண்டவர் என்று பாடினாராம். விசித்திரமானதாக இருந்தாலும் இன்று அதுதான் யதார்த்தமான உலகமாயிருக்கிறது. ஒரு பாம்பு சிறு நேரத்திற்கு முன் ஒரு தவளையை பிடித்து வாயில் வைத்து கொண்டிருக்கிறது. அத்தவளையோ சற்று நேரத்திற்கு முன் ஒரு வண்டை பிடித்து தனது வாயில் வைத்து கொண்டிருக்கிறது. அந்த வண்டோ சற்று நேரத்திற்கு முன் ஒரு பூவிலிருந்து சிறிது தேனை உறிஞ்சி வாயில் வைத்து கொண்டிருக்கிறது. அத்தவளை தனக்கு வரப்போகிற ஆபத்தை உணராது தனது வாயிலிருக்கும் வண்டை சுவைத்து மெய்மறந்த நிலையில் உள்ளது. அவ்வாறே நாமும் நமக்கு வர இருக்கிற பேரழிவை உணராது இவ்வுலகின் இன்பங்களை சுவைத்து நிலைவிழந்த நிலையில் இருக்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மை அல்லவா? தொலைநோக்குடன் வாழ வேண்டியவர்கள் தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்து தமது முகவரியை தொலைத்துக் கொண்டிருக்கிறோமே. இலக்கோடு வாழ வேண்டியவர்கள் இலக்கில்லாமல் செல்போனை கையில் வைத்து உலகமெல்லாம் அதுதான் என்று ஆடி பாடிக்கொண்டிருக்கிறோமே. இவ்வுலக இன்பங்களையும் துய்ப்போர் அவற்றிலேயே மூழ்கிவிடாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 1 மடலிலே 7ஆம் அதிகாரம் 29 முதல் 30. எனவே இந்த கடவுளுடைய வார்த்தை அழைக்கிறது, நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று லூக்கா நற்செய்தி 21:36 இறைவார்த்தை அழைக்கிறது. இறைவார்த்தையை கேட்டு வருவோமா? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபத்திற்கும் வாழ்வுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு பிரியமானவர்களே. நாம் எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படியே வாழ்கிறோம். நாம் எப்படி வாழ்கின்றோமோ அப்படியே ஜெபிக்கிறோம். நன்றாக ஜெபிக்கவில்லை என்றால் நாம் நன்றாக வாழவில்லை. நன்றாக வாழவில்லை என்றால் நாம் நன்றாக ஜெபிக்கவில்லை. நாம் ஜெபிக்கிறோமா? இன்றைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கிறதா? தனிப்பட்ட ஜெபம் இருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது, ஜெபிக்கத்தானே நேரமில்லை. அப்புறம் எப்படிங்க விழிப்புணர்வு? ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை 6வது படுக்கையிலிருந்து 100வது படுக்கைக்கு மாற்றினாராம். ஏனென்று கேட்டதற்கு 6லும் சாவு 100லும் சாவு சார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்போதும் சாவோம் என்பது நமக்கு தெரியாது. எனவே நாம் எப்போதும் விழிப்பாயிருந்து ஜெபிப்போமே. விழிப்புணர்வு சாகாமையின் வரம் என்று புத்தபிரான் கூறுகிறார். விழிப்புணர்வோடு இருப்பவர்கள் சாவையும் வெல்லலாம் என்பது அவருடைய கருத்து.
ஆபத்து வரும் முன் அதை தடுத்து நிறுத்தாதவருடைய வாழ்வு நெருப்பு முன் வைக்கோல் போல் எரிந்து சாம்பலாகிவிடும் என்று நம்முடைய வள்ளுவர் பெருமானே கூறுகிறார். 435வது குறளிலே, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு பேளக்கிடும். ஆம் பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்திலாவது பசித்திருப்போம், தனித்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். இதுதான் இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. திருவருகை காலம் முழுமைக்கும் நம்மை நெருப்படுத்தும் தாரக மந்திரமாக இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, ஜெபித்திரு என்கிற வார்த்தை வாழ்வாகட்டும். ஆமென்.